ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். யார் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இங்க லிசன் பண்ணுங்க. உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்க வச்சுக்கோங்க. இங்க யார் என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்கறத கவனிங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 15. ட்ரூஸ்டே. எவ்ரி ட்ரூஸ்டே வந்து வெஸ்டேஜ்ல வந்து நம்ம சக்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து கன்சிஸ்டன்சி நேத்தோட முடிஞ்சு இன்னைக்கு வந்து அடுத்த நாள் ஜூலை 15ல இருக்கும். இந்த மந்த்ல ஜூலை மந்த்ல பாதி கிட்டத்தட்ட வந்து பாதி மாசம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய பாதி மாசத்துல நம்ம இன்னும் என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோங்கிறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். லீடர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க நம்ம ஒர்க்க வந்து நீங்க கரெக்ட்டா வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இந்த பிசினஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போவோம். நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம். நம்ம வந்து எந்த ஒரு இத பத்தியுமே யோசிக்க மாட்டோம். ஏன்னா யோசிக்கிறதுக்கான அவசியமே இல்ல. வேலைக்கு போறோம், மாச வருமானம் இவ்வளவுதான், நம்மளோட மொத்த வருமானம் இவ்வளவுதான் வரப்போகுது. இத வச்சு நம்ம வந்து வாழ போறோங்கிறத தாண்டி, அதுல இருக்கக்கூடிய மீதி நேரங்கள்ல அது இதுன்னு ஏதாவது ஆ நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு, WhatsApp பார்த்துட்டு, YouTube பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, படம் பார்த்துக்கிட்டு, நம்ம அப்படியே ஓட்டுவோம். ஏன்னா அதுதான் அதுதான் சேலரி. அத தாண்டி ஒண்ணும் வரப்போறதில்ல. அப்படிதான் வந்து இங்க பல பேரோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. பட் ஆனா நம்ம வெஸ்டேஜ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே வேற ஒரு யூனிவர்ஸ்குள்ளேயே அந்த மாரி நமக்கு இருக்கும். ஓகேவா? இந்த நம்ம பார்த்துட்டு இருந்த உலகம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருந்த உலகம், நம்ம பார்வை வந்து ஒரு ஆங்கிள்ல இருந்தது. இப்ப வந்து இன்னொரு ஆங்கிளுக்கு நம்ம வந்துரும். ஓகேவா? நம்ம வந்து நம்ம பார்க்கிறது தான் உலகம். நம்ம பார்க்கிறது தான் ஆ இங்க நடக்குது. இவ்வளதான் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம பார்க்கிறத தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த உலகத்துல. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளவோ நமக்கு தெரியாதது, புரியாததெல்லாம் இருக்கு. வேற ஒரு பெரிய விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே நம்ம குதிரை ஓட்டிக்கிட்டு, அந்த சட்டிக்குள்ளேயே நம்ம உருண்டுகிட்டு, ஓடிக்கிட்டு வயசாயி, அப்படியே நம்ம காலமே முடிஞ்சு போகுது. அப்படித்தான் இங்க பலருக்குமே நடக்குது. பட் அதுலருந்து நம்ம வெளிய வரணும். வெளிய வரதுக்கான ஒரு முயற்சியில தான் நம்ம இருக்கோம். அது வந்து அவ்வளோ ஈஸியா நடந்துராது. இப்போ இப்போ வந்து பணக்கார ஃபேமிலில நல்லா வந்து ஒரு மில்லினியர் ஃபேமிலில வந்து ஒருத்தவங்க பொறக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃபே வேற மாரி இருக்கும். ஆனா வந்து நம்பளோட நம்ம பொறந்திருக்கிறது வந்து சாதாரண ஒரு குடும்பத்துல, எந்த ஒரு பேக்கிரவுண்டும் இல்ல, சப்போர்ட் இல்ல, சோர்ஸ் இல்ல, சொத்து கிடையாது. சாதாரண குடும்பத்துல நாம பொறந்திருக்கோம். அப்படிங்கும்போது நம்ப வந்து இவ்வளவுதான் வாழ்க்கை, நம்மளும் இப்படிதான் வாழணும். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க மாரி தான் நம்மளும் வாழணும் அப்படின்னு நெனைக்கிறது தப்பு. அங்கிருந்து நம்ப எவ்வளோ பெருசா மாற முடியும்? எவ்வளோ பெருசா நம்மளும் வந்து நம்ம லைஃப மாத்துறோங்கிறது இங்க இருக்கு. இப்ப நான் மில்லியனியர் சொன்னேன். பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள சொன்னேன். அவங்க வந்து அந்த கோடீஸ்வரங்க எப்படி உருவானாங்க அப்படின்னா, அந்த பையன் அந்த கோடீஸ்வர குடும்பத்துல பொறக்குறான் அப்படின்னா, அவங்க அப்பாவோ, இல்ல அவங்க தாத்தாவோ, அவங்களும் ஒரு யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு முன்னாடி முன்னாடி இருந்தவங்க, யாரோ ஒருத்தர் இந்த மாரி ஏழையா தான் இருந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் பெரிய முயற்சி எடுத்ததுனால தான் அவங்க பணக்காரங்களா மாறுனாங்க. இப்ப நீங்க பணக்காரனா மாறுனீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு பொறக்கிற குழந்தைங்க, உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து பணக்காரங்களா இருக்க போறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். யாருமே உழைக்காம முன்னாடி வரலைங்க. யாருமே வந்து உழைக்காம வந்து மேல வரல. கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம மூலியமா நம்ம ஜெனரேஷன் மாறட்டும். இதுக்கு முன்னாடி மாத்தல. இப்ப நம்ம கையில வந்துட்டு அந்த அ அந்த விஷயத்த நமக்கு குடுத்துருக்காரு. ஏன்னா பணக்காரங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்ல வந்து குழந்தை பொறக்குதுன்னா, அவங்க கோடீஸ்வரங்க தான். அவங்க வந்து தன்னத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஓடியோ இல்ல வந்து அவங்களோட இதையோ எதுவும் பெருசா மாத்தப் போறதில்ல. என்ன பண்ணாலும் வந்து அவங்களுக்கு சிறுசா தான் இருக்கும். ஓகேவா? பட் ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் இருக்கு. ஒரு த்ரில்லிங்கான லைஃப் இருக்கு. ஒரு என்துவான ஒரு லைஃப் இருக்கு. நம்ப வந்து நம்ம ஜெனரேஷனவே மாத்த முடியும். ஏன்னா அவங்க ஒரு பணக்காரன் குடும்பத்துல பொறந்த ஒரு பையன் அவங்க குடும்பத்த இதுக்கப்புறம் மாத்தப் போறதில்ல. ஓகேவா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி பணக்காரங்க. அவங்க நடு ரோட்ல விடாம இருந்தானா சரி. ஆனா நம்ப அப்படி கிடையாது. நம்ப ஆல்ரெடி நடு ரோட்ல தான் இருக்கோம். நம்ப எப்படி வந்து பணக்காரனா மாறப்போறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ப தான் அந்த கிங் மேக்கர். நமக்கு அப்புறம் வரவங்க வந்து அ நல்லா வந்து லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்றாங்க அப்படின்னாலும், நம்ப வந்து அந்த அந்த ஜெனரேஷனோட
ரெவல்யூஷனரி சேஞ்சர் மாரி. நம்ம தான் வந்து அந்த டர்னிங் பாயிண்ட். இப்படி இருந்த லைஃப இப்படி இந்த மாரி லைஃபா மாத்தக்கூடிய அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட்ல ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் நீங்க எல்லாரும். நீங்க, நானு எல்லாரும். அத வந்து ஃபர்ஸ்ட்டு உணர்ந்து பண்ணுங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்கு. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து புடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம். நான் வந்து பொதுவா சொல்றேன். யாரும் பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து இப்ப பாருங்க, ஒரு நாட்ட வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு 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 4 பேர் உயிர் போறது தப்பில்ல அப்படிங்குவாங்க. ஓகே. ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டா தப்பில்ல அப்படிங்குவாங்க. ஓகேவா? அந்த மாரி உங்க ஜெனரேஷனே வந்து மாறுறதுக்கு நீங்க ஒருத்தர் கஷ்டப்படுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒண்ணும் உயிர் போறதில்ல. உயிரே போனாலும் பிரச்சனை இல்லன்றாங்க. புதுமொழி முதுமொழி அதுதான் சொல்லுது. ஆனா வந்து உயிர் ஒண்ணும் இங்க போறதில்ல வெஸ்டேஜ்ல நீங்க வேலை செஞ்சு. கொஞ்சம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு உங்களோட ஆ என்ன சொல்றது? சந்தோஷங்கள், ஒரு சில விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சும்மா வந்து படத்துக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறது, கேட்டா வாழ்க்கைய என்ஜாய் பண்றது, இந்த ஏஜ் விட்டா எந்த ஏஜ் அப்படின்னு சும்மா வந்து ஒண்ணுத்துக்கு உதவாத காரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு, வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அந்த இதெல்லாம் விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, என்ன பண்ணணும்னா வெஸ்டேஜுக்கு நேரம் குடுக்கணும். உழைக்கணும், 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 உழைச்சுக்கிட்டே இருக்கணும். வெஸ்டேஜுக்காக எந்நேரமும் வெஸ்டேஜ பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? யார்ட்ட பேசலாம்? யார்ட்ட ரெக்ரூட்மென்ட்க்கு பேசலாம்? சேர்ந்தவங்கள்ட்ட என்ன பேசலாம்? எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம்? ட்ரெய்னிங் வராதவங்கள எப்படி வர வைக்கலாம்? ட்ரெய்னிங் வரவங்களுக்கு என்ன புரியாம இருக்கு? ஏன் அவங்க வந்து நிக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் வெஸ்டேஜ பத்தி. திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த ஒரு சந்தோஷமோ, எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. ஓகேவா? ஒரு 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 ஆம் அ அந்த கோயில்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து சாமிக்கு வந்து நேந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கெடா, கோழி ஓகேவா? அந்த மாரி நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த வெஸ்டேஜ்க்கு நேந்து விட்ட மாரி நெனச்சுக்கிட்டு, வெஸ்டேஜ், வெஸ்டேஜ், வெஸ்டேஜ்ன்னு ஓடுங்க. ஓகேவா? ஏன்னா நான் அப்படிதான் பண்ணேன். நான் ஒண்ணும் பண்ணாததுன்னு நான் சொல்லல. ஓகேவா? வேற எந்த ஒரு கல்யாணம், காது குத்து, எந்த ஒரு ஃபங்ஷன் இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வைங்க. எல்லாம் எப்ப இருந்தா வரப்போதுங்க. நீங்க போகலன்னு உடனே அவங்க வந்து அப்படி நிறுத்திற போறது கிடையாது. நீங்க வந்தா தான் உண்டு. நீங்க வந்து தாலி எடுத்து குடுத்தா தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்ல போறது கிடையாது. ஓகேவா? நம்ம தான் அப்படி நெனச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம லைஃப மாத்துவோம். அதுதான் நம்மளோட கோலே. நம்ம கோல விட்டுட்டு நம்ம எதேதோ பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நம்ம பொறந்ததே நம்ம வந்து இந்த பூமியில இருக்கிறது நம்ப வந்து ஒரு விஷயத்த சாதிக்கணும். 4 பேர் நம்மள திரும்பி பார்க்கணும். அதுதான் நம்மளோட கோல். நீங்க வேலையில இருக்கிறீங்கன்னா, இந்த விஷயங்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள யாருமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. இதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக். ஓகேவா? இந்த மாரி ஒரு இன்கம் சோர்ஸ்ல இந்த மாரி ஒரு இடத்துல தான் இதெல்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு நெறைய பேருக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும். சும்மா பேசிட்டு இருக்காரு, கதை பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மைங்க. ஓகேவா? இதுதான் நம்ம லைஃப். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு போறீங்கன்னா, சம்பளத்துக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கத தான் பேசணும். ஓகேவா? பட் இந்த மாரி இடத்துல இதுதான் இப்படிதான் இருக்கும். வந்தீங்க அப்படின்னா சேர்ந்து சம்பாரிக்கலாம். வந்தீங்க அப்படின்னா சேர்ந்து லைஃப மாத்தலாம். நம்பிக்கையோட நின்னு தொடர்ந்து பிசினஸ்க்கு டைம் குடுங்க. உங்க லீடர் கூட உங்களுக்கு ஐடி போட்டு குடுத்தவங்க, அவங்களுக்கு மேல மேல இருக்கக்கூடிய பிரான்ச் டைரக்டர் அண்ட் எபோவ் லெவல்ல இருக்க லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. பேசுங்க. என்ன பண்றது ப்ரோ? எப்படி ஆரம்பிக்கிறது? நான் என்ன பண்ணணும்? நான் பண்றது சரியா? இன்னும் அடுத்து எப்படி பண்ணலாம்? எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம்? என்னன்னு பேசிக்கிட்டே இருங்க. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வாய்ஸ் கால் பண்ணுங்க. அது ஃபோன் கால்ல பேசுங்க. WhatsAppல வாய்ஸ் நோட் அனுப்புங்க. என்ன பண்றீங்க? அப்படிங்கிறத நொடிக்கு நொடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்நேரமும் வெஸ்டேஜ், வெஸ்டேஜ், வெஸ்டேஜ்ன்னு வெஸ்டேஜ பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இங்க நெறைய பேர் வந்து சம்பாரிக்கிறாங்க. நெறைய பேர் சம்பாரிக்கிறது இல்ல. சம்பாரிக்காதவங்க யாருமே சம்பாரிக்காதவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ்க்கு டைமே குடுக்கல. வெஸ்டேஜ பத்தியே யோசிக்கிறது இல்ல. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் வந்துட்டு பார்த்துட்டு, எட்டி பார்த்துட்டு போயிர்றாங்க. வெஸ்டேஜ பத்தியே யோசிச்சுக்கிட்டு, வெஸ்டேஜ பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு திறமை, தகுதி, படிப்பு, கருப்பு, சிவப்பு எதுவும் கிடையாது. நீங்க சம்பாரிச்சிடலாம். உங்களுக்கு எந்த தகுதியும் வேண்டியதில்ல. எந்த ஒரு திறமையும் வேண்டியதில்ல. நீங்க வெஸ்டேஜ்க்கு ரெகுலரா டைம் குடுக்கணும். வெஸ்டேஜ பத்தி எந்நேரமும் திங்க் பண்ணிட்டு இருக்கணும். வெஸ்டேஜ்ல என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? இது பண்ணிக்கிட்டே இருங்க. யோசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாமே வெஸ்டேஜ் இப்ப நீங்க 0வா இருந்தாலும் சரி, உங்களுக்கு படிப்பு இல்லைனாலும் சரி, உங்களுக்கு என்ன இல்லைனாலும் சரி, எல்லாமே வெஸ்டேஜ் கத்துக் குடுக்கும். இந்த மீட்டிங் ட்ரெய்னிங் கத்துக் குடுக்கும். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கத்துக் குடுப்பாங்க. இந்த டீம் கத்துக் குடுக்கும். ஓகேவா? எல்லாமே கத்துக்கிட்டு உங்கள உங்கள நீங்களே வந்து தயார்படுத்தி நீங்க சம்பாரிக்கலாம். எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். நீங்க டைம் குடுக்குறதுக்கு, பொறுமை குடுக்குறதுக்கு நேரம் இருக்கணும் உங்களுக்கு. பட் ஒரு சில ஒரு சில மாதங்கள்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சுரும். எல்லா நாளும் டைம் குடுக்கணும். ரெகுலரா டைம் குடுக்கணும்.
டிசிப்ளின்டா இருக்கணும். டிசிப்ளின் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீயா தானே ஜாயின் பண்ணோம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரெய்னிங் வருது. அடுத்து 2 நாள் வரதில்ல. திரும்ப கூப்பிட்டா வர்றது. திரும்ப நீங்களா வர்றது. ஓகேவா? ஒரு டெடிகேஷனே இல்லையே! ஏனோ தானோன்னு பண்ணீங்கன்னா எப்படிங்க ரிசல்ட் வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட ஒருத்தர் வேலை செய்றாரு. நீங்க ஒருத்தருக்கு சம்பளம் குடுக்கணும். அவரு ஏனோ தானோன்னு வேலை செஞ்சாருன்னா, அவருக்கு சம்பளம் குடுப்பீங்களா? கடைசியா காசு நம்ம தான் குடுக்கணும். சம்பளத்த காச எண்ணி குடுக்கணும். அவன் காசு என்னடா வேலை செஞ்சான் இவன்? இவனுக்கு வேற சம்பளம் வேற. இந்தா அடுத்த மாசத்துலருந்து வராத இவனுக்கு எப்படி இவன் வேலைக்கு ஆக மாட்டான். வேலையே செய்யறதில்ல. ஏமாத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு சம்பளத்த அப்படியே நிறைவா, திருப்தியா நீங்க குடுப்பீங்களா? அதே தாங்க வெஸ்டேஜ்லயும். கடுமையா வேலை செய்யுங்க. சம்பளம் உங்கள தேடி வரும். நீங்க ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா சம்பளம் மட்டும் வரணும். வருமானம் மட்டும் வரணும். போனஸ் மட்டும் பெருசா வரணும் அப்படின்னா எப்படி வரும்? அதே தான் இங்கேயும். ஏன் இங்க மட்டும் நீங்க வந்து அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க மட்டும் அப்படியே வந்து எந்த வேலையும் செய்யாம ஐடி மட்டும் போட்டுட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா, அப்படியே கொட்டுன்னு கொட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா எப்படிங்க கொட்டும்? உழைக்காம எங்கேயுமே காசு வராதுங்க. வந்தாலும் அது நிலைக்காது. அது சரியான வழியா இருக்காது. இங்க உழைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம். எல்லாமே சொல்லி தரும். ஓகேவா? நம்பிக்கையோட பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் உங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. பேசுங்க, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து வேலை செஞ்சுகிட்டே இருங்க. ரெக்ரூட்மெண்ட்ட நிறுத்தவே கூடாது. உங்களுக்கு வரவே இல்ல. ஐடியே வரமாட்டேங்குது ப்ரோ. எதுவுமே யாருமே சேர மாட்டேங்கிறாங்க ப்ரோ. சேர்றவங்க யாரும் நிக்க மா நீங்க நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. மாஸ்டர் ஆயிருவீங்க. எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். இரும்புல அங்க இங்க நின்னு அப்படியே வந்து தீ குழம்புல நின்னு வேலை செய்வாங்க. நம்மலாம் பார்த்த உடனே ஆன்னு ஆச்சரியம். ஆனா அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்திருக்கும். பண்ணி, பண்ணி, பண்ணி வேற வழியே இல்ல. அங்கேயே இருந்து தான் வேலைய கத்துக்கிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பழகிருச்சு. அவங்களுக்கு அது ரொம்ப இப்ப கேட்டா அவங்க ரொம்ப ஈஸியா சுலபமா பண்ணிருவாங்க. அந்த மாரி நமக்கும் வெஸ்டேஜ் மாறுங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு கடினமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு தோணலாம். டஃப்ன்னு தோணலாம். தோணலாம். அது டஃப் கிடையாது. தோணலாம். தொடர்ந்து பண்ணுங்க. அது ஈஸியா மாறிரும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி தோணுனாலும் சரி, அது உங்களுக்கு வந்து சிம்பிளா ஒரு சில நாள் மாறிரும். அதுக்கு தொடர்ந்து டைமும் நீங்க வந்து நேரமும், அந்த பயிற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கணும். பயிற்சி எடுத்துக்கிட்டு நேரத்த குடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி ஓகே. தேங்க் யூ சோ மச். இப்ப இந்த ட்ரெய்னிங் அப்படியே என்ன தொடர்ந்து நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் கிரவுண்ட் டைரக்டர் மார்கோ கன்டின்யூ பண்ணுவாரு. இந்த ட்ரெய்னிங் வந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். தொடர்ந்து கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு என்னன்னு கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட பேசுங்க. நெறைய பேர் வந்து கூச்சப்படுறீங்க. அவர்ட்ட ஏன் பேசணும்னு நெனைக்கிறீங்க? அவர்ட்ட எதுவுமே பேசாமலே பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பேசுங்க. அந்த மாரி அந்த எண்ணத்தோட அந்த மாரி பேசாம கூச்ச சுபாவமா இருக்கிறனால தான் நம்ம இன்னும் முன்னேறாம இருக்கோம். நம்ம வாழ்க்கை மாறாம இருக்கு. வாழ்க்கை மாறணும்னு நெனைச்சீங்கன்னா பேசுங்க. போய் போய் பேசுங்க. சரி ஓகே. தேங்க் யூ சோ மச். விஷ் யூ வெல்.